ரியல் வேர்ல்ட் சினாரியோவை பார்க்கலாம். மிஸ் ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு ஐடி சேவைக்காக ஒருத்தருக்கு பணம் தரணும். இங்க என்ன நடக்குது பாருங்க. மார்ச் 25ஆம் தேதியே அந்த பணத்தை அவரோட அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையா கையில காசு கொடுத்தது என்னமோ ஏப்ரல் 5ஆம் தேதி தான். நடுவுல மார்ச் 31ல சட்டம் மாறிடுச்சு. இப்போ நம்ம கோல்டன் ரூலை இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். வரவு வச்சது, பணம் கொடுத்தது. இது ரெண்டுல எது முதல்ல நடந்தது? மார்ச் 25ஆம் தேதி வரவு வச்சதுதான். அப்போ அந்த தேதியில என்ன சட்டம் இருந்துச்சு? பழைய வருமான வரி சட்டம் 1961. அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சது. இது இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் ரன்னர், அதாவது நம்ம பழைய 1961 சட்டம், மார்ச் 31 வரைக்கும் அந்த டிடிஎஸ் பேட்டனை கையில வச்சிருக்காரு. அந்த தேதிக்குள்ள எது நடந்தாலும் அது அவரோட பொறுப்பு. கரெக்டா மார்ச் 31ல பேட்டனை அடுத்த ஆளுகிட்ட மாத்துறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 2வது ரன்னர், அதாவது நம்ம புது 2025 சட்டம், அந்த பேட்டனை வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வர எல்லாத்துக்கும் அவர்தான் பொறுப்பு.